தமிழ் மண் தமிழ் மக்கள் வாசகர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பரபரப்பான சூழலில் இருக்கிறோம். இந்திய அரசியல் சூழ்நிலை பற்றியும் இந்திய கள நிலவரங்கள் பற்றியும் மூத்த தொழிற்சங்க தலைவரும் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு கட்சியுமே தொழிற்சங்கத்தை வகித்த நிர்வாகிக்கும் சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவரும் தமிழ்நாடு யாதவ மகாசபையுடைய மூத்த நிர்வாகியும் அரசியல் அனுபவம் வாய்ந்த உங்கள் அரசியல் ஆசானமாகி அகில இந்திய அழகுமுத்து போன் மக்கள் கட்சி நிறுவன தலைவருமான டாக்டர் சிவசிவபெருமாள் ஐயாவை கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலை ஒரு உச்சகட்டத்தில் இருக்கிறோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் யாதவ சமுதாய மக்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பரவலாக சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கிட்டு வருது. மூத்த அரசியல் தலைவராக அரசியல் ஆலோசகராக பல தேர்தல்களை சந்திச்சிருக்கீங்க. நீங்க உங்களுடைய கருத்து என்ன? ஒரு சூழ்நிலையை பற்றி நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்றது என்னன்னு கேட்டா, திமுக இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்திக்கும். இல்ல, திமுக 38 இடத்துல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாரும் சொல்றாங்க, மேற்போக்கா வல்லுநர்கள் தான் மேற்போக்கா சொல்றாங்க. உள்ளூர விஷயங்கள் என்னங்கிறது ஒரு கணக்கு சொல்றேன் கேளுங்க. டிரான்ஸ்போர்ட் தொழிலாளி 2,40,000 பேர் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. 95,000 அதாவது 95,000 ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் 101 மாசமா பஞ்சப்படி இல்லாம தடுமாறிட்டு இருக்காங்க. பஞ்சப்படி கொடுக்காம தடுமாறிட்டு இருக்காங்க. பஞ்சப்படி கிடைக்காதபடிக்கு 101 மாசமா. இல்ல, நேற்றுக்கு கூட திருநெல்வேலியில ஒரு போக்குவரத்து தொழிலாளி அவருக்கு அகவலைப்படி அவருக்கு சேர வேண்டிய இதெல்லாம் கிடைக்கல. சேம் சப்ஜெக்ட். இதுக்கே அவரு நான் செத்து போயிடுறேன், எனக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டு ஒரு தகவல் கலெக்டர் கிட்ட மனு கொடுக்குறாரு. நம்ம சகோதரர் தான் அவரு. உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். எனக்கு தெரியும். அவரு ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை. காரணம் 35-40 வருஷமா ஒரு பேருந்து ஓட்டுநராக இருந்துட்டு வண்டி ஓட்டிட்டு கடைசியில இறங்கி போகும்போது எதுவுமே கையில இல்லாம எனக்கு வாழ்வாதாரமே இல்லை, என்ன கொண்டுருங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நிலைமை இருக்கு இல்லையா? அது அவனுக்கு கொடுக்க வேண்டியதுங்க பஞ்சப்படி. பஞ்சப்படி அதாவது ஜெயலலிதா காலத்துல நிறுத்தினாங்க. அதுக்கு பின்னாடி அது சம்பந்தமா பயங்கரமான டிஎம்கே ரொம்ப பெரிய போராட்டங்கள் நடத்திருச்சு. 2020 நடத்தின போராட்டத்தின் போது இதே முதல்வர் ஸ்டாலின் நீங்க யாரும் தயவு செய்து போராட்டம் பண்ணாதீங்க, மக்களுக்கு இடையிலா இருக்குது, அடுத்து வர்றது திமுக தான், வந்த 100 நாள்ல உங்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல. 3 வருஷமா போகுது, இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்ற. இன்னொரு பெரிய வேடிக்கை என்னன்னா முக்கியமானது, 2 நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றமும் அந்த பஞ்சப்படியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லி இருக்குது. மதுரை உயர் நீதிமன்றமும் பஞ்சப்படியை கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி இருக்குது. இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. மதுரை உயர் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்டு போடுச்சு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மதுரை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அதை அமல்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதாவது இன்னொரு பெரிய வேடிக்கை என்னன்னா, 2010 இதே சட்டமன்றத்துல டாக்டர் கலைஞர் தொழிலாளர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வறுமையானால் அந்த தீர்ப்பை எதிர்த்து எனது அரசு அப்பீலுக்கு மேல்முறையீட்டுக்கு போகாதுன்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கு இன்னைக்கும் சட்டமன்றத்தினுடைய இருக்கு. அப்ப அவருடைய மகன் அப்பா கொடுத்த வாக்குறுதிய மகன் மீறாருன்னா இவர் தொடர்ந்து வதச்சிக்கிட்டு இருக்கிறார். என்ன காரணம் சொல்றாரு? காரணம் எதுவுமே சொல்ல. நிதி பற்றாக்குறையா? நிதி பற்றாக்குறைன்னு சொன்னாங்கன்னா அவங்க என்னென்ன நிதியெல்லாம் எப்படியெல்லாம் செலவழிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு தானே இருக்காங்க. எந்தெந்த இதுக்கெல்லாம் செலவழிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. அவனுக்கு என்ன ஒரு 1000 கோடி ரூபாய் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிரு போகுது? உரிமை தொகை கொடுக்க வேண்டிய பணம் தானே. அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணம், அவனுடைய நிலுவைத் தொகை. ஆமா, அவனுடைய பணத்தை நீ வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிற, அவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்க மாட்டேங்கிற. அப்ப எவ்வளவு பெரிய பாவம். அதாவது
ஆமா 6,000 ரூபாயும் 8,000 ரூபாயும் 10,000 ரூபாயும் 11,000 பென்ஷன் வச்சுட்டு அவனால வாழ முடியுமா? அது மட்டும் இல்ல, இப்போ போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். கிட்டத்தட்ட 2 கோடி வாக்கு, அதாவது திமுகவுக்கு வந்து 2 கோடி வாக்குகள் சரிவு ஏற்பட போகுது. அதாவது அரசு ஊழியர் யாருமே திருப்தியா இல்ல. எல்லாருமே இந்த அரசு மேல அவநம்பிக்கையில இருக்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. போக்குவரத்து தொழிலாளர் ஒரு 13 லட்சம் பேர் அரசு ஊழியர், ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் பேர், 5 பேர்னு வச்சிருக்கோம்னா எவ்வளவு ஆச்சு? 65 லட்சம் பேர் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 2.5 லட்சம் பேர், ஒரு குடும்பத்துக்கு இல்லைன்னா 12 லட்சம் ஆச்சு. யாதவர்கள் வந்து 84 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். 84 லட்சம் பேர் இருக்காங்க. வாக்களிக்க அதாவது 85 லட்சம் வாக்காளர்கள். ஆமா, ஓட்டிங் ரைட்ஸ் மெம்பர் நான் சொல்றேன். வாக்களிக்கும் உரிமை பெற்றவர்கள். நான் மொத்த ஜனத்தொகையில 1,27,7 லட்சம் பேர். நான் வந்து சொல்றது என்னன்னா 1931ல பிரிட்டிஷார் ஆட்சியில் எடுத்த ஜாதிவாரி கணக்கு பிரகாரம் வந்து 14%. அன்னைக்கு தமிழகத்தினுடைய ஜனத்தொகை மொத்தம் 1 கோடி பேர் தான். அந்த 1 கோடி பேர்ல 14% யாதவர். இன்னைக்கு 8 கோடி, 8.5 கோடின்னு சொல்றாங்க, 8 கோடின்னு சொல்றாங்க. 8 கோடின்னு வச்சா கூட 1 கோடியே 20 லட்சம் பேர் ஆயிடுச்சு. இதுல வாக்களிக்க உரிமை பெற்றவர்கள் வந்து 84 லட்சம் பேர் ஆயிடுச்சு. 8 லட்சம் பேர்னா 84 லட்சம் ஆயிடுச்சு. இப்ப அவங்களுக்கு என்ன அவங்களுடைய மரியாதையினை குறைஞ்சபட்சங்க. அதாவது 2011ல இதே முதல்வர் துணை முதல்வராக இருக்கும் போது ஆடு வளர்ப்பு நல வாரியத்தை கொண்டு வந்தாங்க. 2012ல தோத்து போயிட்டாங்க. ஜெயலலிதா கலைச்சி பிடிச்சி அந்த ஆடு வளர்ப்பு கலைச்சி பிடிச்சி அதை விடாம நான் லெட்ரு எழுதி 2014ல கால்நடை பராமரிப்பு துறை எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புது. கால்நடை வளர்ப்போர் மேய்ப்போர் நல வாரியம் அமைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அரசுக்கு நாங்க பரிந்துரை செய்திருக்கணும். கால்நடை பராமரிப்பு துறை அரசுக்கு வந்து பரிந்துரை செய்யும். அப்ப அதுல இருந்து நான் வந்து தொடர்ந்து இது பண்ணேன். கடைசியில கூட வந்து என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு கடைசி எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட நம்ம அதிமுக அவைத் தலைவராக இருந்த என்னுடைய மரியாதைக்குரிய அருமை நண்பர் மதுசூதன் கூட்டிட்டு போய் ஒரு தள்ளாத வயசு, எல்லாரும் ஒரு வயசு தான், நான் வரலாம் ஒரு வயசு தான், அவரை கூட்டிட்டு போய் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு இந்த விஷயத்தை ஒரு 5 கோரிக்கை தான் வச்சோம். 5 கோரிக்கை, உங்களுக்கு நல்ல ஓட்டு கிடைக்குங்க அப்படின்னு. இந்த ஆடு வளர்ப்பு நல வாரியத்தை அனௌன்ஸ் பண்ணுங்க. இந்த அழகுமுத்துக்கோனுடைய அந்த அரண்மனை சீர்மனைகள் புதுப்பிச்சு தரேங்கிறத சொல்லுங்க. அழகுமுத்துக்கோன் சுடப்பட்ட இடத்துல ஒரு நினைவு சின்ன அமைப்பு சொல்லுங்க. ஜாதி வாரி கணக்கெடுக்கிற சம்பந்தமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 கோரிக்கை வச்சோம். ஆர்வமா கேட்டாரு. அதுல அவர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அசம்பிளில வந்து நான் அந்த ஆடு வளர்ப்பு நல வாரியத்தை அனௌன்ஸ் பண்ணிடுறேன், அடுத்த ஆட்சிக்கு வந்தா ஜாதிவாரி கணக்கெடுக்கிறதுக்கு நான் வந்து இது பண்ணிடுறேன். 2 ஏத்துக்கிட்டாரு. அப்ப அது மத்ததெல்லாம் வந்து நான் ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்லா பேசுறாரு, நல்லா பேசுறாரு. ஆனா அவருடைய துர்பாக்கியம் மறுபடியும் ஆட்சிக்கு வரல. ஆனா அந்த அசம்பிளியில சொன்னதை செஞ்சிருந்தாங்க சொன்னா அவருக்கு குறைஞ்ச ஓட்டு 3% தான். 3% ஓட்டுல தான் டெபிட் ஆயிருக்காரு. அவர் 45 இடங்கள்ல அவர் போயிருக்காரு. அந்த 45 இடங்கள் வந்துருந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்திருக்காரு. ஐயா, இப்ப சூழ்நிலையில தமிழ்நாட்டில் யாதவர்களுடைய நிலைப்பாடு என்ன? 84 லட்சம் யாதவர்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கும் ஒரு தன்மானம் இருக்குது. ஒரு ஈனா மானம் ரோசம் வெட்கம் சூடு சொர்ணைன்னு இருக்குது. நம்மளை புறக்கணிக்க கட்சிகளை அவங்க ஏத்துக்குருவாங்களா? நம்மளை புறக்கணிக்க திமுகவை ஏத்துக்குருவாங்களா? காங்கிரஸ் ஏத்துக்குருவாங்களா? பிஜேபி ஏத்துக்குருவாங்களா? அப்போ வந்து நிலைப்பாடு நான் சொன்னாலும் நிலைப்பாடு எப்படி மாறும்? ஆட்டோமேட்டிக்கலி வந்து அதிமுகவுக்கு தேமுதிக அதிமுக கூட்டணி, அந்த கூட்டணிக்கு தான் ஓட்டுக்கு போகும். அதிமுகவுக்கு பெரிய கூட்டணியிலே சொல்றாங்க. ஆனா அவர் வந்து என்ன கேட்டா, தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன் சொல்லி துணிச்சால் அதுதான் விளையாடுறாரு. அதிமுக கூட்டணியில பிரேம்குமார், டாக்டர் பிரேம்குமார், நம்முடைய பழைய பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர் பூவை ஞானத்துடைய மகன் டாக்டர் பிரேம்குமார் கொடுத்துருக்காங்க.
தேமுதிகல பாசாரி கொடுத்துருக்குறாங்க. நாம் தமிழர் கட்சியில 2 பேர். நாம் தமிழர் கட்சிக்கு யாதவருக்கு ஆக மாட்டேங்குது, பலத்த எதிர்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சி யாதவருக்கு வந்து அதாவது அந்த சீமானுடைய உளறல், சீமானுடைய புரியாமை. அதாவது யாதவர் கோனாரு, யாதவருங்கிறது வந்து ஆல் இந்தியா கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிக்குள்ள அந்த கம்யூனிட்டி வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. அதாவது தொழில் ரீதியாக கலாச்சார ரீதியாக அந்த கம்யூனிட்டியோட இந்த கம்யூனிட்டி சேர்ந்து இருக்குது. இன்னைக்கு ஆல் இந்தியா லெவலில் கெசட்டில் வந்து யாதவாசம் தான் நம்ம கொடுக்குறாங்க. இதை போய் நீ யாதவர் கோனார் தான், நம்முடைய பூர்வீகம் கோனார் தான், ஆயர்கள் தான், இடையர்கள் தான். தொல்காப்பியத்திலேயே வந்து ஆயர்கள் தான் சொல்லியிருக்காரு அவர். அதெல்லாம் சரி. ஆனால் இப்போ நாடு இந்திய நாட்டுக்குள்ள நம்ம இருக்கணும்னு சொல்லும்போது அதோட சேர்ந்து வரணும்னு சொல்லும்போது அங்கே வந்து நமக்கு 1924 ஜீவோ பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த ஒரே பிரிவா யாதவர் பண்ணாங்க. அது எல்லாருமே நடைமுறைக்கு வந்து எல்லாம் யாதவர்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் போய் இவன் தேவையில்லாம யாதவர் போனார், எங்களுக்கு தெரியாத போனார்னு. இப்போ எனக்கு நான் வந்து யாதவன் போடுறேன், எங்க அப்பா சுப்பிரமணிய கோனார்னா வருது, எங்க தாத்தா பெரிசாமி கோனார்னா வருது, பத்திரம் கித்திரம் எல்லாத்துலையும். அதில் போய் யாதவன் மாற்றிக்கிட்ட முடியுமா? நான் யாதவன் போடுறேன். என்ன எனக்கு பின்னாடி தான் யாதவங்கிறத வந்துச்சு. அது தெரியாம தேவையான இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய பொறுத்தவரை 2 யாதவர்கள் நிற்கிறாங்க. நமக்கு மற்றவங்க வாய்ப்பு கொடுக்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. 2 பேருமே நல்லா ஆளுங்க. அப்போ மதுரையில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர் சத்யாதேவி, நடிகர் பரணியுடைய உடன் பிறந்த தங்கச்சி. ஓ, நடிகர் பரணியுடைய தங்கச்சியா? உடன் பிறந்த தங்கச்சி. ஓ, ஐசியா, சரி. அதுக்கு அடுத்து வந்து அந்த பொண்ணு சத்யா. நல்ல ஒரு முன்னேற்றம். வாக்கு முதல் தேர்தல், 2வது தேர்தல், 3வது தேர்தலையும் நல்ல ஒரு முன்னேற்றமான 3வது தேர்தல் நிக்குது. 3வது தேர்தல் நிற்கிறாங்க. முதல்ல நல்லா ஓட்டு நினைச்சு, அதாவது 29,000 ஓட்டு அந்த செல்வாக்கி வாங்கினுச்சு நான் சட்டமன்றத்தில். அப்ப நாடாளுமன்றத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அனுதாபம் ஓட்டு இருக்குது. ஆமா, நிச்சயமா ஒரு அனுதாபம் ஓட்டு இருக்குது. அது வந்து நம்ம யாதவர் பொண்ணு ஜெயிக்கணும், யாதவர் ஜெயிக்கணும், யாதவ பிரதிநிதி போகணும் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர கட்சியை பார்க்க கூடாது. ஆமா, கட்சியை பார்க்க கூடாது. நம்ம பொண்ணு போகணும். ஆனா வந்து என்னன்னு கேட்டா அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொன்னோம்னு சொன்னா நம்ம வரலாறு என்ன வரலாறு? முதல்ல மாவீரன் அழகுமுத்து போன வந்து இந்தியாவுடைய முதல் சுதந்திர போராட்ட வீரனா அங்கீகரிக்க வைக்கணும், டெல்லி அங்கீகரிக்கணும். இங்க கூட வந்து நம்ம ஸ்டாலின் வந்து என்னன்னு கேட்டா வரலாற்றை மாத்துறாரு. முதல் சுதந்திர போராட்ட வீரன் அழகுமுத்து போன இல்லைங்கிறது கூட செய்யறாரு. 25 வருஷமா சொல்லிட்டு வந்ததை மாத்துறாரு. பல எதையுமே நமக்கு செய்யல. ஆனா ஒரு ஆடு வளர்ப்பு வாரியம் இந்த செஞ்சிக்கோட்டைக்கு வந்து ஆனந்த போன் பேர் வைக்கலாம். இப்போ ஆளுங்கட்சியில 2 பெரிய மந்திரிகள் இருக்காங்க, பெரிய வகுப்பு, பெரிய பதவியில் இருக்கிறாங்க. அதாவது ஆளுங்கட்சியில 2 மந்திரிகள் இருக்கிறாங்க. 2 பேருமே நல்லவங்க தான். ஒருத்தர் வந்து யாரோருடைய அடையாள தலைவர் ராஜகண்ணப்பன். அதாவது அவர் வந்து சுதந்திரமா இல்லை, அமைச்சரா இருக்காங்க. அவங்க இலாக்காவுடைய வேலைகளை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாதவர்களுடைய உரிமையை பேசக்கூடிய நிலையில அவங்க இல்லை. நீங்க கட்டாளங்குளத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி, அந்த அந்த முன்னாடி இருக்கிற ஆட்சியை கண்ணப்பன் வந்து சொந்த செலவுகளுக்காக கட்டுறாரு, அரசாங்கம் கட்டாமல். அதுல இருந்து பாருங்க யாதவர்கள் எந்த அளவுக்கு இது பண்றாங்க. அதாவது இவர் இந்த திமுக ஆட்சி, திமுகனால யாதவர்களை ரொம்ப புறக்கணிக்கிற வேலையை தான் தொடர்ந்து செய்யலாம். அவனை ஒரு மனுஷனாவே மதிக்கிறது கிடையாது. இவங்க யாதவனை ஒரு இனமாவே மதிக்கிறது கிடையாது, அவங்கள மனுஷனாவே மதிக்கிறது கிடையாது. அவ்வளவு பெரிய இதா 2 பேர் எதுக்காக யாதவர்கள் வந்து 2 யாதவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்கணும். எதுக்கியா? எதுக்கு? அவங்க கட்சி சார்ந்தவங்களும் கொடுத்துருக்கா. சக்கரன் எழுதி நான் இனிக்குமா? அமைச்சரா இருக்காங்க, அவங்க வேலையை செய்யறாங்க. சமுதாயத்துக்கு என்ன லாபம்? ஒட்டுமொத்த சமுதாய மேம்பாட்டுக்கு என்ன லாபம்? இல்லை அந்த அன்னைக்கு ஜெயலலிதா காலத்தில் வந்து ராஜகண்ணப்பட்ட போது இந்த வரலாற்றை எவ்வளவு மீட்டெடுத்தாரு?
அளவு முத்துக்கொண்டு செலவச்சார், அளவு முத்துக்கொண்டு போக்குவரத்து கழகம், அளவு முத்துக்கொண்டு மாவட்டம். அப்போ சுதந்திரமாக இருந்தார். ஆமா, சுதந்திரமா இருந்தார். அளவு முத்துக்கொண்டு மணிமண்டபம். இன்னைக்கு ஒரு நான் இந்த செஞ்சிக்கோட்டை, அந்த அழகு இது ஆனந்தக்கோட்டை, கிருஷ்ணகிரி கோட்டை, கிருஷ்ணகோட்டை, தமிழ் உரையை படிக்காதவங்க யாரும் இருக்காங்களா? இல்ல. அந்த ஐயம்பெருமாள் கோணாருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் தீர்த்து வைக்கணும். இன்னும் லட்சம் எழுதுனேன். மகேஷ் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு எழுதுனேன், நேருக்கு எழுதுனேன். ஒன்றும் கண்டுக்கிறதே கிடையாது. நான் வந்து நான் வந்து ஒரு நீங்க பாருங்க, நீங்க எலெக்ஷன் முடிவுக்கு பின்னாடி பாருங்க, அப்புறம் நீங்க சொல்லுங்க. நிச்சயமா திமுக வந்து ஒரு பெரிய சரிவை சந்திக்கும். பெரிய சரிவை. 2 கோடி ரூபாய், 2 கோடி ஓட்டு அவங்க இழக்கிறாங்க. அவங்க 2 கோடி ஓட்டு அவங்க கட்டாயமே இழக்கிறாங்க. யாதவ மக்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு டாக்டர் சிவபெருமாள் விரும்புறீங்க? நான் வந்து என்னன்னு கேட்டா, நமக்கு சீட்டு கொடுத்த அதிமுக, நமக்கு சீட்டு கொடுத்த தேமுதிக, நமக்கு சீட்டு கொடுத்த நாம் தமிழர் கட்சி, கூட்டணி கட்சியில ஒரு சீட்டு கொடுத்த கூட்டணி கட்சி, அதுக்கு அந்த சிவகங்கை மட்டும்தான் சொல்லுவேன். மொத்தம் எல்லா இடத்துக்கும் பிஜேபி சொல்ல மாட்டேன். வேட்பாளர் தேவநாதர் வந்து ஒரு இனமான பற்றாளர். எங்கேதான் இருந்தாலும் ஜாதி உணர்வு மிக்கவர். ஆனா அவர் ஜெயிச்சாங்கன்னு சொன்னா அவருக்கு நம்ம சொல்ல முடியும், இதை தான் நீங்க பேசுங்க, இதை தான் நீங்க செய்யுங்க. நம்ம தனிப்பட்ட முறையில் யாரையும் உயர்த்தி நம்ம வந்து இது பண்ண போறது கிடையாது. அதுக்கான அவசியம் நமக்கு கிடையாது. இதில் ஒரு வார்த்தையை நான் தற்பெருமையான ஒரு வார்த்தையை நான் சொல்லலாமா? சொல்லுங்க. இந்த அனுபவசாலி நீங்க சொல்லுங்க. என்னவன்னு சொன்னாரு, சிவபெருமாள் வந்து ஒரு வணங்க முடியும், யார்கிட்டையும் வந்து அவர் வணங்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு சுயநலம் இல்லை, அதனால யாரையும் வணங்க மாட்டாரு அப்படின்னு சொன்னார். இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய சூத்திரம். வணங்க மாட்டேன், யாரையும் வணங்கி நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு நான் பார்க்குறேன் இல்லையா, நீங்க பார்க்குறீங்கல்ல, அதிமுக அவ்வளோ பெரிய பொறுப்புல இருந்து 10 ஏக்கரை வித்தேனா இந்த வீட்டில் தான் இருக்கிறேன். அதனால எனக்கு சுயநலங்கிறது ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்கேன். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். நன்றி ஐயா. உங்களுடைய தமிழ் மக்கள் இயக்குனராகிய நீங்க வந்து நல்ல இல்லையா, உங்க தமிழ் மக்கள் சேனல் வந்து மேலும் மேலும் வளரணும்.